அனைவருக்கும் வணக்கம். ஒரு வடப்பா, ஒரு சமோசா இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு சின்ன முதலீட்டுல வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 110 கோடி டர்ன் பண்றாரு தீரஜ் குப்தா அப்படிங்கிற ஒரு நபர். ஒரு 1999 எம்பிஏ முடிக்கிறாரு புனேல. எம்பிஏ முடிச்சுட்டு கார்பரேட் கம்பெனில டெம்பரரி வேலை செய்யறாரு. வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு இன்னும் அந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு தெரியல. அவருக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு விருப்பங்கள் இல்லை. சரி, ஓனா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுக்கிறாரு. என்ன பண்ணலாங்க, ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், ஏதாவது ப்ராடக்ட் பற்றி எடுத்து நம்ம ஒரு அளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆசை. எம்பிஏ படித்து முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் முடிஞ்சு அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே ஹோட்டல் ஃபீல்டில் ஃபேமிலி தான். அதனால அவங்களுக்கு அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறது, எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது, அதோட ஐடியா மெயின்டெனன்ஸு எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்காக அவருக்கு நாலேஜ் இருந்திருக்கு. 3வது தலைமுறையாக அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறாரு. அதனால ஜிலேபி, சமோசா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அத்துப்படி. சரி, வித்தியாசமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிலேபி ப்ராடக்ட், இனிப்பு ப்ராடக்ட் எல்லாமே வீட்டில் தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த பிஸ்னஸ் எடுத்த உடனே தோல்வி தான். ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகுமாங்கிறது 99% ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் நாள் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு. ஒன்று பிக்கப் ஆகும், ஒன்று பிக்கப் கூட ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பிஸ்னஸே படுதோல்வி. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, சரி இது வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில ஓரளவு சுற்றி பார்க்குறாரு போய். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கும்போது தெருவோர கடைகள் எல்லாமே நல்ல கூட்டமாக இருந்திருக்கு, நல்ல வரவேற்பு. எல்லாம் ஃபர்ஸ்ட் கடை அரைக்கிறாரு ஜாம் போக்கிங். அதோட கடையோட பேர் ஜாம் போக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு தெருவோர ஸ்ட்ரீட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்தோடனே ஓரளவுக்கு வருமானங்கள் வருது. அந்த வருமானத்தை அதிலே போட்டு 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 கடையை இன்னும் டெவலப் பண்ணிட்டு ஐடியாவை ஒரு ப்ராசஸாக ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே எல்லாருக்கும் கண்டினியூவாக நம்ம நினைச்ச அளவுக்குலாம் பிஸ்னஸ் டாப்பில் போகுங்கிறத சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அவர் எதை பற்றி யோசிக்காம கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் கொடுக்க அதே ப்ராடக்டை அவரும் கொடுத்தா அந்த ஃபீல்டில் நிற்க முடியாது. எல்லாரும் சமோசா கொடுக்குறாங்க, நானும் சமோசா தரேன், எல்லாரும் வடப்பா கொடுக்குறாங்க, நானும் வடப்பா தரேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல அவர் நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் ஒன்று டேஸ்ட்டு மாற்றணும், இல்லை வேற மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு அப்ரோச் கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. சரி, ஓரளவுக்கு 2வது 10ஓட 11 ஓடிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இது வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விலை ஏற்றுறாரு. 2 ரூபா அந்த சமோசா, 7 ரூபா அந்த வடப்பாவை, 5 ரூபா சமோசா, 10 ரூபா வடப்பான்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்க்ரீஸ் பண்ணோடனே எல்லாருமே என்ன திடீர் விலை ஏற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் எழும்புது. இப்போ பக்கத்தில் உள்ள கடைக்காரங்களாம் சந்தோஷப்படுறாங்க. சரி, விலை ஏற்றிட்டான், அங்கே கூட்டம் போகாது அப்படின்னு சொல்லி. விலை ஏற்றுனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த நிற்கிற அந்த ப்ராடக்ட், அந்த சமோசா வடாப்பா செய்கிற இடத்த நீட்டாக க்ளீனாக சூப்பராக ஹைஜீனிக்காக ஒரு ஒரு லுக்கை கொடுக்குறாரு. ரெண்டாவது பில்லிங் செக்ஷன் வச்சு வர்ற கஸ்டமர்கிட்ட அந்த ஸ்டாஃப் எப்படி பேசுகிறாங்களோ சொல்லி அன்பாக பேச வச்சு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி எல்லாத்தோடையும் கொஞ்சம் யூனிக்கான டிஸ்பிளே கொடுத்து மக்களை கவர வைக்கிறாரு. எல்லாமே ஹைஜீனிக்காக க்ளோஸ் போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணுறாரு. மற்ற திருக்கடைகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி கையை ஓட்டி தான் கொடுப்பாங்க நார்த்தில் எல்லாமே. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஹைஜீனிக்காக பண்ணனால மக்கள் கூட்டம் இவர் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் அவர் கொஞ்சம் சந்தோஷமாச்சு. நம்ம ஆரம்பித்த ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இதில் வச்சு ஓட்டினா அது இன்னும் நம்ம பிராண்டை பெருசாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. பெருசாகிறதுக்கு பிளான் பண்ணும்போது சரி வேற இடத்துல போய் மெயினான இடத்துல போய் ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி அதிகமாக கூட்டம் ஒரு இடத்துல போய் போடலாம், கடையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிளான் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் போய் ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் வச்ச உடனே அவர் அந்தளவுக்கு வியாபாரம் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ரொம்ப டல் ஆயிடுச்சு. கடையை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை இன்னும் வேற மாதிரி பண்ணணும், மார்க்கெட்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காரு. அவர் கம்பெனிக்கு மனைவியும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கணுன்னே அவங்களும் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு கடையில் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஐடியா பண்ணுறாங்க. இல்லை இதில் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம், எல்லா பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ச்சைசிக்கு ஐடியா பண்ணி ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்டில் வந்து அவரோட ஃப்ரான்ச்சைசி எல்லாம் பறந்து வெறிய ஆரம்பிக்குது. அவரோட பிராண்டு பெரிய பெரிய சிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. மும்பை, பெங்களூரு, மைசூர், அமராவதி, இந்தூர், ராய்ப்பூர், அவுராபாத்து, அப்புறம் டெல்லி, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பக்கம் ஃப்ரான்ச்சைசி கொடுத்து அவரோட பிராண்டை பெரியவர்களுக்கு பரப்புறாரு. நல்லா மீடியமான வருமானம் கொடுத்தது. ஆனால் அதை தாண்டி அவர் இன்னும் ஓரளவுக்கு மேலே போகணும், இன்னும் நம்ம பிராண்டை பெருசாக்கணும்னு சொல்லி எண்ணத்தில் 2013 ஒரு டர்ன் வந்து கிட்டத்தட்ட 9.5 கோடி. 2013 13 வருஷத்துல 9.5 கோடி.
2024 கிட்டத்தட்ட 110 கோடி டர்ன் பண்ணியிருக்காரு வருஷத்துக்கு. இது வடாப்பா சமோசா. அதே ப்ராடக்ட்டை வேற மாதிரி பேக்கிங் பண்ணி ஹைஜீனிக்கா பேரை மாற்றி ரேட்டையும் ஏற்றி சூப்பராக டிஸ்பிளே பண்ணி எல்லாம் வர கஸ்டமர்கிட்ட சூப்பராக பிஹேவியர் பண்ணி அவங்களோட வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாமே எப்படி பேசணும், கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து இருக்குது எல்லா பிராண்டையும் விட அவர் பிராண்ட் டாப்ல கொண்டு வந்துட்டார். இவர் இதை வடாப்பாவை பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களோட எம்பிஏ படித்தவங்க எல்லாருமே அவங்க கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க போல. என்னடா எம்பிஏ முடிச்சுட்டு நீ வடாப்பா ஊற்றுக்கிட்டு இருக்க, வடாப்பா சமோசா ஊற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி சிரிச்சாங்களாம்மா அவரை. கேள்வி பண்ணி சிரிச்சோன்னு அவர் அதை பற்றி யோசிக்கவே கிடையாது, யோசிக்கக்கூடிய ஆளும் அவர் கிடையாது. அவரோட டார்கெட்டு நம்ம பிராண்டு பெருசாகணும், அவ்வளோதான் முடிஞ்சது. இவங்கெல்லாம் காப்பீட்டு கம்பெனியில் ஒரு மினிமான சம்பளத்துக்கு வேலை செய்யும்போது அவர் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வருஷத்துக்கு 110 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாருன்னா அவரோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் பெரியவர்களுக்கு பேசப்படுது. ரெண்டாவது அவரோட வித்தியாசமான சிந்தனைகள் தான் அவரோட தூக்கி விட்டது. எல்லாரும் பண்ணுறோம், அதே ப்ராடக்ட் பண்ணுறோம், ஆனால் வேற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி என்னை வாழ்க்கையில் வித்தியாசமான சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற பிஸ்னஸ் டாப்பில் போகுங்கிறதுக்கு இந்த தீரஜ் குப்தா அப்படிங்கிற ஒரு உதாரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே போகாது, கொஞ்சம் பிக்கப்பாக கொஞ்சம் வேற மாதிரி சிந்தனை யோசிங்க, இதோட பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வேற விஷயத்துக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.